வணக்கம் உறவுகளே. தினமும் ஒரு சமையலில் இன்று முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் 1 நறுக்கியது, கத்திரிக்காய் 2 நறுக்கியது, சின்ன வெங்காயம் 10 முதல் 12 வரை, தக்காளி 1 நறுக்கியது, பூண்டு 6 பல், புளி 1 எலுமிச்சை அளவு நீரில் கரைத்தல், கடுகு 1 தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, சீரகம் அரை தேக்கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து, காய்ந்த மிளகாய் 2, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி தூள் 1 தேக்கரண்டி, தண்ணீர் தேவையான அளவு, நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. தயாரிக்கும் முறை: கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து தாளிக்கவும். பின் வெங்காயம், பூண்டு சேர்த்து நன்கு வதக்கவும். தக்காளி சேர்த்து மொத்தமாகும் வரை வதக்கவும். பின்பு முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து நன்றாக கிளறி வதக்கவும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லித் தூள், உப்பு சேர்த்து கிளறி புளிநீரை சேர்க்கவும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து சிம்மில் மூடி 10 முதல் 15 நிமிடம் வேக விடவும். எண்ணெய் பிரிந்து குழம்பு கொதித்ததும் கருவேப்பிலை சேர்த்து இறக்கவும். சூப்பரான முருங்கைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தயார். இதை வெறும் சாதம், இட்லி, தோசை, அடை போன்றவற்றுடன் பரிமாறலாம் உறவுகளே.